ரீசென்ட்டா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு டெலிவரி வந்து நடந்தது. அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் செக்கப் வந்து போறேன் இல்லையா? ஸோ அந்த டைம்ல எனக்கு அவங்கள தெரியும். அப்படி ஃப்ரெண்ட் ஆனது தான். அவங்கள பத்தி நெறையவே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி பத்தி, அவங்க நாத்தனார் பத்தி, மாமியார் பத்தி அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்குமே அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு லைஃப்ல. நெறைய பேர் அந்த மாரி ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நமக்கு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே அப்படித்தான் இருக்கா? அப்படின்ற மாதிரி. தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களால ஒரு எமோஷனல் சப்போர்ட்டோ, இல்ல பிசிக்கல் சப்போர்ட்டோ குடுக்க முடியலனாலும் பரவால்ல. மென்டல் டார்ச்சர் தயவு செஞ்சு குடுக்காதீங்க. அது வந்து அவங்களுக்கும் நல்லது இல்ல. குழந்தைக்கும் அது நல்லது கிடையாது. கொஞ்சம் நாங்க பெஸ்ட் ஆனதுல நெறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஷேர் பண்ண விஷயம் தான் இது. உங்க நாத்தனார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி பிரெக்னென்ட்டா இருக்கும்போது நெறைய வேலை வாங்குறது. அப்புறம் வந்து பிரெக்னென்ட்டா இப்படி வேலை செய்ய, இப்படி வேலை செய்ய அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு நீங்கலாம் எந்த காலத்துல இருக்கீங்க? அதாவது நீங்க வேலை செஞ்சா தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு காட்டுது. ஒவ்வொருத்தருடைய உடலுமே ஒவ்வொரு மாதிரிங்க. நாங்கலாம் புள்ள பெக்கலையா? நீங்க தான் வந்து அதிசயமா வந்துட்டு புள்ள பெக்குறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ என்னையுமே அந்த மாரி கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரி இந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து நெறைய பேர் என்கிட்ட சொல்லியும் இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்றதையும் மத்தவங்களும் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ டைரக்ட்டா என்னையும் சொல்லியுமே நான் கேட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயமே ரொம்ப தப்புங்க. ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு அந்த உடம்போட ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயினுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேரால முடியும் வேலை செய்யறதுக்கு, சில பேரால முடியாது வேலை செய்யறதுக்கு. சில பேர் ஹெல்த் கண்டிஷன் படி டாக்டர்ஸே சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுங்க, வேலை செய்ய வேண்டாம் அப்படின்றத டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால சில பேர் செய்யாம இருக்கலாம். ஆனா அத வந்துட்டு எப்படின்னா, அதுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியா வந்து ஸ்ப்ரெட் பண்றது, இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரையுமே யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆ எப்படின்னா அதான் சொல்றேனே, நான் நான் மட்டும் பெத்துக்கலையா? நான் எப்படி இருந்தேன்? அப்படின்னு. என்னைய எங்க மாமியாரே சொல்லுவாங்க, இந்த மாரி 10 டேஸ்லயே வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சேன். மாப் போட்டேன், அப்புறமே வீடு துடைச்சேன். அந்த விஷயத்தலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அது இல்லாம எனக்கே வந்துட்டு டெலிவரி ஆயிருந்த 4 டேஸ்ன்னு நெனைக்கிறேன். வீட்ல வந்து என்ன சமைக்க வச்சாங்க இங்க. எப்படியும் என் வீட்டுக்காருக்கும் ஒண்ணும் தெரியல. நார்மல் டெலிவரினா அவங்க சும்மா போல இருக்கு. டக்குன்னு நம்ம உள்ள போனா குழந்தை வெளிய வந்துரும். சாரி வந்துருவாங்க வெளிய. நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்றது அவங்க நெனப்புன்னு நெனைக்கிறேன். வந்த உடனே 4 டேஸ் தான் ஆகுது. ஒரு 3 டேஸ் தங்கியிருந்தோம். 4வது நாள் இங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோனே எனக்கு சமைக்க சொன்னாங்க. ஒரு 1 வீக் பார்த்தேன் எனக்கு ஒண்ணும் செட் ஆகல. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கு கால் பண்ணி எங்க மம்மிய வர வச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நார்மலாவே சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் வரைக்குமாச்சும் பச்சை தண்ணீல கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து இங்க மறுபடியும் நான் போயிட்டு ஒரு 1 மந்த்ல திரும்ப வந்துட்டேன். திரும்ப வந்து மறுபடியும் பச்சை தண்ணியிலேயே ஃபேஸ் வாஷ் பண்றது, குழந்தையோட ட்ரெஸ் வாஷ் பண்றது, பாத்திரம் கழுவுறது அந்த மாரிலாம் மறுபடியும் பச்சை தண்ணியில நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஜர்னிலாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க யார்கிட்டயும் கேட்டு பாருங்க. அந்த வயசானவங்க, அந்த பாட்டிக்கலாம் அவங்களே கேட்டு பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க. பச்சை தண்ணில கை வச்சு ஜர்னி வந்து எத்தன பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்துட்டு எல்லாமே அசால்ட். அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள மட்டும் அவங்க வந்து வடிவமைச்சுக்கிறாங்க. வேலை செஞ்சா தான் நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்ற அவங்களுக்கு, நார்மல் வாட்டர்ல கை வைக்காதீங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. வீட்ல இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எதுல வந்து அவங்களோட கேர காட்டணுமோ, அதுல வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ இப்படிலாம் கேர் டேக் பண்ணிக்கிறது, அதுல காட்ட மாட்டாங்க. சில வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, டெலிவரி ஆகுற வரைக்குமே கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் வச்சு செய்வாங்க. ஸோ சில வீட்ல வந்து டெலிவரிக்கு முன்னாடியே அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டா இருக்கும்போதே வந்துட்டு வச்சு செய்றாங்க. இது எப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணலைங்க. ஸோ என் காதுக்கு வந்தது நான் ஷேர் பண்றேன். இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயங்க. அதே மாரி கூட அது சொல்றேனே, பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரி. அது வந்து நிஜமாவே உண்மை. 100% கிடையாது. 1000% வந்துட்டு அது உண்மைன்னு நானே சொல்லுவேன். நெறைய பேர் அது ஏன் திருந்த மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஸோ உங்கள்ட்ட ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்கட்ட ஒரு பிளஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பிளஸ்ஸ பார்த்து கத்துக்கலாம். அது எப்படி கிடைச்சதுன்னு கேட்டுக்கலாம். இல்ல லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாரி பண்ணலாமே தவிர, நம்ம கிட்ட இது மைனஸா இருக்கு. அவங்க கிட்ட இது மைனஸா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயங்க. பிரெக்னன்சியா இருக்கிற எந்த ஒரு பொண்ணையுமே இந்த மாரி டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்படியே மாமியார் பண்ணாலும், நாத்தனார் பண்ணாலும், புருஷங்க வந்து தயவு செஞ்சு தாங்குங்க. நீங்க தாங்குறதுல தான் வந்துட்டு நெக்ஸ்ட் பேபி அவங்க பெத்துக்கலாம் அப்படின்றதே முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டெலிவரிலயே வந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேபிக்கு யோசிக்க கூட மாட்டீங்க. நான் சொல்றேன். அதாவது என்ன கேட்க வேணாம். உடனே நீ வந்து கன்சீவ் ஆயிட்டியே, உன்னை பயங்கரமா கவனிச்சாங்களான்னு இது நேரம் அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல.